ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 21/11/2024 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள். தக்ஷிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சஷ்டி, சுப முகூர்த்தம், மேல் நோக்கு நாள், உலக தொலைக்காட்சி தினம், உலக மீனவர்கள் தினம், உலக ஹலோ தினம், சர் சி.வி. ராமன் நினைவு தினம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்னைக்கு தெற்கு திசையை நோக்கி பயணம் போகக்கூடாது. ஆனா உத்தியோகம், தொழில், வியாபாரம் இல்ல ஏதாவது ஒரு விஷயமா நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா போய்த்தானே ஆகணும். அப்ப பரிகாரமா தைலம், அதாவது என்ன தைலம்னா, சில பேர் அமிர்தாஞ்சனா இல்ல விக்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. தைலம் அப்படின்னா நல்லெண்ணெய் தான். புரியுதா? இந்த இடத்துல நல்லெண்ணெய் ஒரே ஒரு சொட்டு அப்படி தடவிண்டு போங்க. அற்புதமான ஒரு பிரயாணம் உங்களுக்கு அமையும். தங்கு தடையே இல்லாம இருக்கும். ஃப்ரீயா போயிட்டு வரலாம். சரியா? விருச்சிக லக்னம், இருப்பு 4 நாழிகை 22 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 9:51 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:38 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று மாலை 4:45 மணி வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 9:46 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 9:51 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 8:38 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:38 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் வழிபாடும் தரிசனமும் சுபிக்ஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படலாம். அதே மாதிரி இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி. தேய்பிரை சஷ்டியா இருந்தாலும் சரி, வளர்பிரை சஷ்டியா இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் தான் அருள் புரியறதுக்காகவே இருக்கார். சரியா? அதனால இன்னைக்கு கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளி தேவையானோட பார்த்து வழிபாடு பண்ணுங்க. ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இல்லைன்னா செவ்வரளி மாலை கொண்டு நெய் தீபம் ஏத்துங்க. கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பா காது கிணிய மாதிரி வந்து சேரும். அற்புதமா காது கிணிமையா கண்டிப்பா வந்து சேரும். அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய குரு பகவான் வழிபாடு குடும்பத்தில் உள்ள குறைகளை போக்கும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சம் சந்திரனுடன் இணைந்து, கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களின் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் ஆதாயம் உண்டாகும் நாள். இன்னைக்கு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதன் மூலம் உங்களுக்கு எடுக்கும் காரியங்கள் ஜெயமாகும். நிதி நிலைமை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. கணவன் மனைவினா இன்னைக்கு ஒரு சிறுதூர பிரயாணங்களின் மூலம் அனுபவம் கிடைக்கும்.
குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையான பாதையில் செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். கொடுக்கல் வாங்கல் அருமையான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ச்சி கொள்வார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். அதி அற்புதங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயமாகும். ஏன்னா சந்திரன் சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சகாயமாக நடக்கும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்கு. கணவன் மனைவின இன்னைக்கு அப்படி ஒரு அந்யோன்யம் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தின் மூலம் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக அமையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தைரியமாக செயல்படுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நாள். ஆஹா அற்புதங்க. ஏன்னா ஒரு 2 நாளாவே பாவம் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஒரு சின்ன சின்ன சவால்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதோ உருட்டி பிரட்டி ஓட்டிட்டீங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க. பொருளாதாரம் அருமையா இருக்கிறதுனால நீங்க சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வீங்க. கணவன் மனைவின்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் 2 நாளாக ஓடிக்கிட்டு இருந்து அதெல்லாம் இப்போ விலகுங்க. குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த மனக்கிலேசங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் அற்புதமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குழப்பமின்றி செயல்படுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இன்னல்கள் இருந்தது இப்பொழுது விலகி ஒருவித ஆற்றல் குடிகொள்ளும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா ராசிக்குள் சந்திரன் இருக்கார். அதனால கொஞ்சம் என்னதான் உங்களோட ராசிநாதன் அப்படின்னாலும் கொஞ்சம் சின்ன சின்ன படபடப்புகள் இருக்கலாம். அதனால பேசுகிற வார்த்தைகளில் கடுமை கூடாது, கனிவு வேணும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். கணவன் மனைவின்னா ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு குருவோட பார்வை பலம் உங்க ராசியில விழறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஒற்றுமை இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றம் தெரிய வரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து சேரலாம் என்பதால்
கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை துணிந்து செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது அவசியம். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில பிரச்சனைகள் எழலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். அதனால நீங்க கொஞ்சம் யோசனை செஞ்சு எந்த ஒரு வேலையும் நுணுக்கமா ஆராய்ஞ்சு இதை நம்ம இன்னைக்கு எடுக்கலாமா, செய்யலாமா, சரிப்பட்டு வருமா அப்படின்லாம் நீங்க யோசிச்சு செய்யறது நல்லது. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருக்குன்னாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவினா இன்னைக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் ஓய்ந்து குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் சிலருக்கு உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் அதி அற்புதமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி உற்சாகமாக பணிபுரிவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வீட்டு திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மைகள் அதிகரிக்கும் நாள். அதி அற்புதங்க. ஏன்னா சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இரட்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவி அப்படின்னா இன்னைக்கு அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைந்து சந்தோஷமான பாதையில் செல்வீர்கள். தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக செல்லும். கொடுக்கல் வாங்கல் அதி அற்புதமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவன் வீட்டாரிடம் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து சந்தோஷமான சூழ்நிலைக்கு வருவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் கூடும் நாள். அதாவது இன்னைக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்குங்க. ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாக செயல்படுவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இருந்தாலும் ஒன்று மாற்றி ஒன்று வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். பொறுமையாக செய்யுங்க, வெற்றி அடைங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாருங்க, பரவாயில்ல, ஒன்றும் கையை கடிக்காது. கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லைன்னாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், வேலை பளு கூடும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு அனுபவமிக்க ஆலோசனைகளை வழங்குவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையான பாதையில் இருக்குன்னாலும் புதிய முதலீடுகளை இன்னைக்கு செய்ய வேணாங்க.
உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கொடிகட்டி பறப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில தேவைகள் நிறைவேறும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நாள். அதி அற்புதங்க. ஏன்னா 2 நாளா அப்படி ஒரு சுத்தினீங்க பாருங்க. அது உங்களுக்கு தாங்க தெரியும். என்ன சுத்தல் அப்பப்பப்பா. ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் போட்டு உங்களை வாட்டி வதச்சுது பாருங்க. பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல, மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல. அந்த மாதிரிலாம் சங்கடப்பட்டீங்க. அது இப்ப விலகிறதுனால சந்தோஷமான ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்குங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கண்டிப்பா கிடைக்கும். கணவன் மனைவினா இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு ஒற்றுமை இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா தான் இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்துல வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பா மறையுங்க. கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களை திறம்பட செய்து முடித்து வெற்றிக்கு அஸ்திவாரம் இடுவார்கள். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலம் கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் கண்டிப்பாக நன்மைகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு குழப்பங்கள் தீரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஷாரா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இப்போ உங்க பக்கம் திரும்பிடுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சந்திர பகவான் அஷ்டமத்துல வந்தாலே சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கத்தான் கொடுப்பார். ஆனா நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த வாகன பயணங்கள்ல கவனமா இருங்க. எடுத்துட்டு போற இந்த ஆவணங்கள் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. இந்த லைசன்ஸு அது இது லொட்டு லொசுக்கு என்னென்ன எடுத்துன்னு போகணுமோ எல்லாத்தையும் மறக்காம முதல்லயே எடுத்து வச்சிடுங்க. அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஃபைன் கட்ட வேண்டாம். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதமாகுங்க, கவனமா இருங்க. கணவன் மனைவி அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் விலகணும்னா நீங்க அனுசரிச்சு போறதுதான் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை பாராட்ட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையா இருக்கணும். புதிய முதலீடுகளை இன்னைக்கு செய்யவே செய்யாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிற பெண்களுக்கு இன்னைக்கு மனசுல சின்ன சின்ன கிளேசங்கள் குடிகொள்ளும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த சமையல் ரூமுக்கு போய் வேலை செய்யும் போது கொஞ்சம் இந்த கேஸ் அடுப்பு கிட்டக்க அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சட்டி இதுகிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மனசுல குழப்பம் இருந்ததுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு, அனுசரிச்சு போங்க. அரசியல்வாதிகள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைதியா இருக்கணும். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் கவனமா இருக்கணும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இந்த மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததுன்னா அதை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து நரசிம்ம சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். கூடுமானவரை இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை நீங்க அனுபவிக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சி கொஞ்சி பேசுங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர், கவலையே பட வேணாம். இன்னைக்கு இந்த விலை உயர்ந்த பொருட்களை, அதாவது டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவினா இன்னைக்கு அது அற்புதமான ஒரு ஒற்றுமை இருக்குங்க, ஜாலியா இருங்க. குடும்ப உறுப்பினர்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுனால உங்க பக்கம் அவங்க அப்படியே சாய்வாங்க. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற நீண்ட நாள் கோரிக்கைகள் அருமையா நிறைவேறும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பா செல்லும். கொடுக்கல் வாங்கல் எந்தவித குழப்பமும் இல்லை. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி உற்சாகமாக பணிபுரிவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக நிறைவேறும் நாள். அதாவது இன்னைக்கு நினைச்சதெல்லாம் அருமையா நடக்குங்க. ஏன்னா பகைருண ரோகஸ்தானமாகிய சத்துருஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்க அப்படியே சூப்பரா முடிச்சு வெற்றி அடைவீங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில கருத்து மோதல்கள் விலகுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவா செயல்படுறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமான பாதையில கண்டிப்பா இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் எந்தவித குழப்பமும் இல்லாதனால இன்னைக்கு நீங்க துணிஞ்சு புதிய முதலீடுகளை கொடுக்கலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அருமையா நிறைவேறி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்குங்க. அதாவது எல்லா வேலைகளையும் அருமையா செஞ்சு முடிச்சு இந்த குடும்பத்தினரை திருப்திப்படுத்துவாங்க பாருங்க, அது இன்னைக்கு அருமையா நடக்கும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். அரசியல்வாதிகள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி உற்சாகமாக பணிபுரிவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையும் நாள். கவலைப்பட வேண்டாம், சின்ன சின்ன குழப்பம் தானே, யோசிங்க. எப்போ பார்த்தாலும் யோசிங்க, அது எப்படி முடிக்கணும்னு யோசிங்க, வெற்றி அடைவீங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கையை கடிக்காது, கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவினா நீங்க குழந்தைகள் மூலம் இன்னைக்கு சந்தோஷமான வாய்ப்புகள் வந்து சேரும், என்ஜாய் பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பளு குறையும், கவலைப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். கொடுக்கல் வாங்கல் அதி அற்புதமா நடக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனசுல ஒரு சின்ன மனக்கிலேசம் வந்து மறையும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குழந்தைகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவார்கள்.
நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நன்மைகள் நடைபெறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு ஆன்மீக நாட்டம் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். எடுத்த காரியங்கள் எல்லாம் அருமையாக நிறைவேறும். சுபிக்ஷங்கள் உண்டாகும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.